ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு ஆடி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது. அந்த பௌர்ணமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஆடி மாத பௌர்ணமிக்கு பிறகு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் தலையெழுத்து நல்ல முறையில் இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆடி பௌர்ணமி சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி கிடையாது. ஆடி பௌர்ணமியில் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படும். அந்த கிரக மாற்றங்கள் அசுர வேகத்தில் இருக்கும். அந்த கிரக மாற்றங்கள் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நன்மை செய்யும், ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தீமை செய்யும். நன்மையோ தீமையோ அந்தந்த ராசிக்காரங்க அவங்கவுங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சு பயனடையணும். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறது. ஆடி மாதமே ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படும். தமிழ் மாதத்தில் மொத்தம் 12 மாதங்கள் இருக்குது. அதில் 4வதாக வரக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். ஆடி மாதத்தில் சூரியன் கடக ராசியில் பயணம் செய்வார். அதனால் இந்த மாதத்தை கடக மாதம் என்றும் அழைக்கப்படும். அட் த சேம் டைம் இந்த ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அழைக்கப்படும். காரணம் என்னென்னா, சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அதிகமாக வீசும். அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய சக்தி அதிகமாக இருக்கும். கடகராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரனுடைய சக்தி அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சந்திரன் ஆடி பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. அதனால தான் இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி மட்டும் கிடையாது, ஆடியில் வரக்கூடிய எல்லா நாளுமே சிறப்பு தான். ஆடி 1ஆம் தேதியிலிருந்து ஆடி முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதில் ஆடி பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்குது. இப்போ ஆடி பௌர்ணமியை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஆடி பௌர்ணமி பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் ஆடி பௌர்ணமினா என்ன, ஆடி பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆடி பௌர்ணமியுடைய சிறப்பை வாங்க பார்க்கலாம். ஆடி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்தீங்கன்னா எப்பேற்பட்ட பகையாக இருந்தாலும் உங்களுக்கு விலகும். அதாவது சிவபெருமானுக்கு ஆடி பௌர்ணமி என்று திரட்டுப்பால் அபிஷேகம் செய்யணும். கருப்பு பட்டாடை அணிவிக்கணும். 100 முத்துக்கள் கோர்த்த மணிமாலையை போடணும். கரு ஊமத்த பூமாலையை அணிவிக்கணும். மூங்கில் அரிசியில் பாயாசம் படைக்கணும். இதை நீங்கள் செய்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையாக இருந்தாலும் அந்த பகைகள் உங்களுக்கு விலகும். ஸோ ஆடி மாத பௌர்ணமியில் சிவபெருமானை இப்படி வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று விரதம் இருந்து விளக்கேற்றி சாதாரணமாக வழிபடுவதால் நற்பலன்களை அடைய முடியும். அதுபோல் ஆடி மாத பௌர்ணமியில் சும்மா விளக்கேற்றினால் வளமும் நலமும் நம்மளால் அதிகமாக பெற முடியும். அதே போல் பௌர்ணமியில் பொதுவாக அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுவது ரொம்ப முக்கியம். அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை, அன்னதானம் ஆகியவையெல்லாம் நடைபெறும். அதில் நாம் கலந்துக்கலாம், இல்லை நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். அதெல்லாம் செய்கிறது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும். பௌர்ணமி அன்று விரத முறை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் விரத முறை மேற்கொள்ளணும். மாலையில் கோவில்கள் அல்லது வீட்டில் வழிபாடு மேற்கொண்டு உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்யணும். வழிபாட்டின் போது அம்மன் குறித்த பாடல்களை பாராயணம் செய்யணும். அது ரொம்ப 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 முக்கியம். அதே போல் ஆடி மாதத்தில் பௌர்ணமியானது பொதுவாக உத்திராட நட்சத்திரத்தில் வரும். ஆடி பௌர்ணமி என்று திருமாலயத்தினால் வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த தினத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் பதவி கிடைக்கும். குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் கிடைக்கும். மெயினாக புண்ணியம் கெட்டும். பொதுவாக பௌர்ணமியில் கிரிவலம் செய்வது ரொம்ப சிறப்பானது. மலையினை சுற்றி வருவதால் மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். கூட்டமாக பாடல்களை பாடிக்கொண்டு சுற்றும்போது ஆன்ம பலமும் தேக பலமும் கிடைக்கும். அதனால் பௌர்ணமியில் கிரிவலம் மேற்கொள்வது ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி ஆடி பௌர்ணமியுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ ஆடி பௌர்ணமிக்கு பல சிறப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. ஆடி பௌர்ணமியுடைய சிறப்புகளை இப்போ பார்த்துட்டோம். இப்போ ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத பார்க்கலாம். ஸோ தனுசு ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ
உங்களுக்கு கிரகநிலை முதல்ல ஆடி பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ராசியில் சனி வக்ரத்தோடு இருக்கிறாரு, கூட கேதுவும் இருக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. கலஸ்தரஸ்தானத்தில் புதன் வக்ரத்தோடு இருக்கிறாரு. அவரோடு சுக்கிரனும் ராகுவும் பயணம் செய்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் இருக்கிறாரு. விரயஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு இருக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஆடி பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்கள் உங்களுக்கு வலம் வரப்போகுது. இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு சாமர்த்தியமாக செயலாற்றணும், இல்லைனா உங்களுக்கு எதிலும் வீழ்ச்சி உண்டாகும். சில நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத இடம் பொருள் தெரியாமல் செயல்பட்டு விடுவீங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். மனதில் நம்பிக்கை உண்டாகிற மாதிரி செயல்படுங்க. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பேச்சுடைய இனிமையில் காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும். எதிலும் தாமதமான போக்கு காணப்படும். அதனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்க இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு எடுத்தோம் கௌத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது. ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். அதுக்கப்புறமா பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பூரட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்தது எல்லாமே ஓரளவு விலகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தனமான போக்கு உங்களுக்கு மாறும். வேகம் உங்களுக்கு பிறக்கும். கடன் பிரச்சனை உங்களுக்கு தீரும். போட்டிகள் மெயினாக உங்களுக்கு இருக்கிறது மறையும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். இடமாற்றத்தோடு பதவி உயர்வு உங்களுக்கு சிலருக்கு கிடைக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு கிரக சூழ்நிலைகள் அமைந்திருக்கு. அதுக்கப்புறமா உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு குடும்ப பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்பு நீங்கும். பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க நினைக்கிறது வாங்கலாம். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும். அது எல்லாமே திடீர் நன்மையை கொண்டு வரும். ஸோ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து இப்படி மாறும். அதே போல் பெண்களாக பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு காரிய அனுகூலமானது உண்டாகும். மனதில் ஏதாவது கவலை இருந்து வந்ததுன்னா அதெல்லாம் வந்து தீரும். அரசியலில் எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவீங்க. சகாக்கள் மத்தியில் உங்களுக்கு ஆதரவு பெருகும். வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கருத்து கொள்ள வேண்டாம். அதை நீங்கள் செய்தீங்கன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கலைத்துறையில் கூட தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் உங்களுக்கு இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது ஈஸியாக இருக்கும். கோபத்தை குறைத்துங்கன்னா நன்மையாக இருக்கும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுனீங்கன்னா காரிய வெற்றி ஈஸியாக உண்டாகும். எதிர்பாராத செலவு இருக்கும். மாணவர்கள் மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். ஸோ மாணவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்பத்தில் கூட சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிள்ளைகள் மனமகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கணும். விருப்பங்கள் உங்களுக்கு கைகூடும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். தொழில் வியாபாரத்தில் கூட லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். பணவரவு அதிகமாக இருக்கும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக கிடைக்கும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு ஆபத்து தான். ஸோ இப்படி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து இப்படியெல்லாம் இருக்கும் என்று உங்களுக்கான ஜோதிட கணிப்பு சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த டைம் உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குருவிற்கு சாமந்தி மலரை சமர்ப்பிக்கணுமா. இதை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகுமா. அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் தனுசு ராசிக்காரங்க செய்ய மறக்காதீங்க. கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை எல்லாம் தெரிஞ்சு அவங்களும் இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா
இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.